ஆப் டெவலப்பிங்கிற கோர்ஸில் ஒரு ஃபிஷ் கேம் எப்படி ஒரு ஆப்பை அது எப்படி டெவலப் பண்ணாலும் பார்க்க போகிறோம். இது எப்படி டெவலப் பண்ணாலும் பார்க்கலாம். இப்போது இதுதான் டிஸ்டன்ஸ் பேஜ். டிஸ்டன்ஸ் பேஜில் நான் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கேன்னா, ஒரு அடிஷனல் அரேஞ்ச்மெண்ட், அதுக்கப்புறம் ஒரு லேபிள் ஒன்று, அப்புறம் இன்னொரு லேபிள், அப்புறம் கேன்வாஸ், அப்புறம் இமேஜ் பிரிண்ட் ஒன்று, அப்புறம் ஒரு வார்மு, அப்புறம் 2 ஷார்க்கு, அது நான் விசிபிள் இதில் இருக்குது. இது டேபிள் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் 4 பட்டன் யூஸ் பண்ணியிருக்கேன். அப்பு, ரைட்டு, டவுனு, லெஃப்ட்டு, அப்புறம் டைனி டிபி, அப்புறம் சவுண்ட் 1, சவுண்ட் 2. இப்போ செகண்ட் பேஜில் எல்ஸ் பேஜ். இப்போ அதாவது 2 லேபிள் இருக்குது, அப்புறம் ஒரு புது பட்டன் இருக்குது. இப்போ இந்த ப்ளாக்ஸ் பார்க்கலாம் வாங்க. ப்ளாக்ஸ் வச்சு இப்போ இந்த ப்ளாக்ஸ் என்னென்னா, இப்போ எப்போ ஸ்க்ரீன் 1 ஓப்பன் ஆன ஒன்று இந்த பாயிண்ட் 0வாக இருக்கணும். அப்புறம் இமேஜ் ஃபஸ்ட்டு இந்த நேம் ஆஃப் ஃபிஷ்ஷோட ஸ்பீட் 5ஆக இருக்கணும். இப்போது இமேஜ் 2 அதாவது வார்ம் ஏதோ ஒரு குலட் ஆச்சுன்னா சவுண்ட் 2 ப்ளே ஆகணும். அப்புறம் நம்ம பாயிண்ட் பாயிண்ட் +1 ஆகணும். அப்புறம் இமேஜோட ஸ்பீட் இந்த நீமோவோட ஸ்பீட் ஸ்பீட் +1 ஆகணும். இப்போ இமேஜ் பிட்ட எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ஒய் ஆக்சிஸ் ரேண்டமோட கேன்வாஸோட வித்துலேயும் ஹைட்லேயும் மூவ் ஆகணும். இப்போது மாடிலோ இந்த பாயிண்ட் டிவைட் 5ஓட டிவைட் ஆச்சுன்னா ஈக்குவல் டு 0 கிடச்சிச்சின்னா இப்போ இமேஜ் 3 கூப்பிடணும். அப்புறம் ஒய் ஆக்சிஸ்லேயும் எக்ஸ் ஆக்சிஸ்லேயும் ரேண்டம் போய்க்கலாம். இப்போ இமேஜ் 3 ஸ்பிட் 3 விசிபிள் த்ரூ. இப்போ இல்லைன்னா இமேஜ் 3 அதாவது ஷார்க் ஃபால்ஸ் தெரியாமல் இருக்கணும். இப்போது இன்னொரு ஆப்ஷன், இப்போது மாடுலோ அந்த பாயிண்ட் டிவைட் பை 8ஆல் ஈக்குவல் டு 0. இமேஜ் ஸ்பிட் இன்னொரு ஷார்க் எக்ஸ் ஆக்சிஸில் ரேண்டம் கேன்வாஸோட வித்துக்கு போகணும். அப்புறம் ஒய் ஆக்சிஸ் கேன்வாஸோட ஹைட்டுக்கு போகணும். அப்புறம் இமேஜ் ஸ்பிட் அந்த 4வது ஷார்க் விசிபிளாக இருக்கணும். அப்போ இல்லைன்னா 4வது விசிபிளாக இருக்கக்கூடாது. அப்புறம் பட்டன் 1 அதாவது அப்புங்கிற பட்டன் தொட்டால் 90 டிகிரி ஹெட் ஃப்ரண்ட் ஆயிடணும். அப்புறம் இமேஜ் 1 தொட்டோம்னா பட்டன் 2 அதாவது லெஃப்ட்டுன்னு கொடுத்தோம்னா 180 டிகிரி திரும்பிக்கணும். அப்புறம் இமேஜ் 3ன்னு கொடுத்தா ஹெட் 270 டவுன்னு கொடுத்துக்கணும். ரைட்னு கொடுத்தா ஹெட் 0 டிகிரி திரும்பிக்கணும். இப்போ ஃபிஷ் நீமோ இப்போ கொள்ளையதாச்சுன்னா இப்போ இவன் இமேஜ் ஸ்பிட் 3 கூட இதாகிடுச்சுன்னா சவுண்ட் 1 ப்ளே ஆகணும். அப்போ டைனி டிபி டேக் பாயிண்ட்ஸுன்னு டேக்கில் பாயிண்ட்ஸ் எடுத்துகிட்டு போகணும். ஓப்பன் ஆன ஸ்க்ரீன். இப்போது இமேஜ் ஸ்பிரிட் கொலைட் ஆகிடுச்சுன்னா இந்த இன்னொரு ஷார்ட் கூட அதே மாதிரி சாங் 2 ப்ளே ஆகணும். இப்போ டைனி டிபி பாயிண்ட்ஸுங்க லேபிள் 2 டிக்ஸில் கொண்டு போகணும். அப்போ இன்னொரு ஸ்க்ரீன் ஓப்பன் ஆகணும். இப்போ இது எப்படி உட்காந்து பார்க்கலாம் வாங்க. ஸ்கேன் ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த கேம் அப்லோட் ஆகிடுச்சு. ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஷார்ட் கொடுத்தோடனே ஸ்கோர் 5 ஆகிடுச்சு. இப்போ நியூ கேம் கொடுக்குறோம். திருப்பி ஃபஸ்ட் பேஜ்க்கே ஓப்பன் ஆகுது. திருப்பி கொடுக்குறோம். ஸ்கோர்ஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. பட்டன் கொடுத்தோடனே அது மூவ் ஆகுது. ஸ்கோர் 8 ஆனோடனே இந்த ரெட் ஷார்க்குமே வருது. இப்போ மாட்டினோடனே நம்ம என்ன ஆயிடுச்சு. தேங்க்யூ.